என்னோட 3 வயசு பையனுக்கு 1 pot சிக்கன் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் 1/4 கப் தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி பால் எடுத்து வச்சுக்கணும். இப்போது தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஊற வச்ச அரிசி, எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவுக்கு சிக்கன், அரை கப் அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால், கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பாதி வெங்காயம் பாதி தக்காளி இதை நறுக்கி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இப்போ தேவையானது. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை ஆன் பண்ணி அதில் குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் உருகினதும் அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஓரங்கள் நல்லா செவக்க ஆரம்பித்த உடனே கொஞ்சம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அதில் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இது மூணுத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் ஒரு கொதி வந்ததும் நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை அலசிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த அரிசியை இதில் சேர்த்துக்கிறோம். இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு விசில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 4 விசில் வர வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க. 4 விசிலுக்கு அப்புறம் அடுப்பை அமர்த்திட்டு ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான 1 pot சிக்கன் ரைஸ் ரெடி ஆகிடும். கொத்தமல்லி புதினா எதுவும் தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள்.